வாவ், சூப்பரா இருக்கு. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபரி ட்ரெக். ஸோ இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் அம்ரிஸ்டரில் இருக்கேங்க. இங்கே வந்து கோல்டன் டெம்பிள் பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட முந்தானேத்தே வந்துட்டேன். 4-5 நாள் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீவரு, ஸ்ட்ரெஸ்ஸு, பாடி பெயின். இப்போ தான் ஹாஸ்பிட்டல் போய் கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி டீ குடிக்கிறதுக்காக வந்துருக்கேன். குடிச்சிட்டு வெயிட் பண்ணிடுவேன். பையா ஏக் சாய் ஏக் பன். இப்போ வந்து நான் இங்கேருந்து கிளம்பி கோல்டன் டெம்பிள் போகிறேங்க. ஏற்கனவே நேற்று சும்மா போனேன், பட் ஆனால் செம்ம டயர்டு, செம்ம பெயின். அப்படியே கிளம்பி வந்துட்டேன். பட் ஆனால் இங்கே வந்து பரவாயில்லைங்க. இங்கே கடைங்க வந்து கொஞ்சம் டர்ட்டினஸ், நீட்னஸாக, அதாவது ஃபுட்டெல்லாம் நல்லா இருக்குது. பன்னு கேட்டால் கூட க்ளீன் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இங்கே வந்து சண்டிகரில் பார்க்கும்போது ரோடெல்லாம் அவ்வளோ க்ளீனாக இருந்தது. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து எனக்கு அந்த மாதிரி தெரியல. காசி ஃபீல் தான். அது காசி மாதிரியே வண்டிங்களும் சரி, ரோடும் சரி, எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து நான் கிளம்பி கோல்டன் டெம்பிள் போகிறேன். கோல்டன் டெம்பிள் போயிட்டு அங்கேருந்து 2 மணிக்கு வாகா பார்டருக்கு பஸ் இருக்குது. ஸோ அதில் போய் வ்ளாக் பண்ணலாம். சரி வாங்க நம்ம அப்படியே போகலாம். பாருங்கள் ரோட்டு ஓரமாக எவ்வளோ குப்பைங்கன்ட்டு. பட் ஆனால் இந்த சைடு அந்தளவுக்கு க்ளீன் இல்லைங்க. ஆனால் சண்டிகர் பார்த்திங்கன்னா செம நீட்னஸ்ஸு, செம க்ளீனுங்க. மெயின் சிட்டியாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே. இன்டீரியராக நான் போய் பார்க்கல, பட் மெயின் சிட்டிலலாம் சொல்கிறேன். அன்றைக்கி நைட்டு நான் ரிக்ஷாவில் தான் வந்தேன். அந்த 100 ரூபா கிட்டத்தட்ட நைட்டு 12 மணிக்கு செம்ம ஃபீவர். அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாகவுமே பனி பார்த்திங்கன்னா அவ்வளோ பனி பெஞ்சிட்டு இருந்தது நான் வரும்போது. இப்போ ஓரளவுக்கு ஓகேங்க. நேற்று ஈவினிங் வரைக்கும் செம்ம ஃப்ரெஷ்ஷு. கோல்டன் டெம்பிளுக்கு இப்படி தான் போகணும். வாங்க அப்படியே போகலாம். இங்கே ஓரளவுக்கு ஃபுட்டு நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் ஆனால் நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் கிடைக்காது. சப்பாத்தி, ரொட்டி தான். வேணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இந்த கோயில் சரௌண்டிங்குள்ளே வந்தாச்சுங்க. இதான் வந்து கோல்டன் டெம்பிள். வாங்க உள்ளே போகலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி ஆட்டோ தாங்க இந்த நார்த்து சைட்லாம் அதிகமாக இருக்குது. ஷேர் ஆட்டோ மாதிரி. இது வந்து ஷேர் ஆட்டோ, ரிக்ஷா மாதிரி. ஃபுல்லாக சிங்கு தான் பாருங்க இந்த இடத்துல. சூப்பராக சன்ரைஸ் ஆகிட்டு. அந்த கோயிலுக்கு எவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கோயில் இடம் அப்படின்றதுனால உள்ளே நம்மளாம் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த கோயில் கட்ட ஆரம்பித்தது பார்த்திங்கன்னா 1581 கட்டி 1589 வந்து முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 வருஷம் வந்து இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இது கோயில் கட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு ஹர்ஜன் அப்படின்ற ஒரு சிக்கிச மதத்தை பின்பற்றக்கூடியவர் வந்து இதை கட்டியிருக்காரு. இங்கே வந்து நிறைய பஞ்சாபிகள் வந்து இந்த கோயிலுக்கு போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த காலை வந்து இங்கே நினச்சிட்டு தான் போகிறாங்க பாருங்கள். பட் ஆனால் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தலையில் வந்து ஆரஞ்சு கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை கட்டிட்டு தான் போகிறாங்க. அது எதுக்குன்ட்டு எனக்கு சரியாக தெரியல. ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாகவுமே கோல்டன் டெம்பிள். பஞ்சாபில் ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு கோயில். இது எங்கே இருக்குன்னு லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்ரிஸ்டரில் இருக்குது. அம்ரிஸ்டர் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோயிலையும் அப்புறம் வாகா பார்டரையும் பார்த்துட்டு ஜாலியாக கிளம்பி போகலாம். கோயிலை பார்த்துட்டு செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. செப்பலை எங்கே ஓடணும்னு தெரியல. இருங்க கேட்டு விட்டுட்டு வரலாம். ப்ரோ பையா செப்பல் கிதுறாங்க. செப்பலை விட்டுட்டு அப்புறம் வரலாங்க. ஒரே ஒரு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் உள்ளே போகிறாங்க. விஷுவல் சூப்பராக இருக்கும். காலையில் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்தாலும் ஃப்ரீயாக ஸ்டே பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக ஃபுட்டும் இருக்குது. நான் கூட இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆனால் எனக்கு வந்து
ஃபீவர்ன்றதுனால என்னால் தங்க முடியல. நான் 2 நாள் முன்னாடியே இங்கே வந்துட்டேன். இப்போ தான் அந்த கோயில்கிட்டே வரேங்க. ஏன்னா ஃபுல்லாகவுமே பாடி பெயின், ஃபீவர். நம்ம இங்கே ஒரு ஓரமாக செப்பலை கழட்டி எடுத்துட்டு அப்புறம் உள்ளே போகலாம். எவ்வளோ லென்த்துக்கு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். சென்ட்ரல் சிக் மியூசியம். செப்பலை எங்கேயே விட்டு போகலாம்னு நினைக்கிறேன். எல்லோரும் இங்கே வந்து கை கழுவிட்டு அப்புறம் தான் இங்கே கால் நினச்சிட்டு தான் உள்ளே போகிறாங்க. பட் வாங்க நம்ம அப்படியே போகலாம். ஏன்னா இப்போ வந்து செம்ம ஜில்லுன்னு இருக்கும் தண்ணியெல்லாம். எல்லாருமே தலையில் இந்த மாதிரி ஒரு துணி கட்டிக்கிறாங்க. கம்பல்சரி இல்லை, நம்மளுக்கு வேணும்னா ட்ரை பண்ணிக்கலாம். வாவ், சூப்பராக இருக்கு. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். Paşa. இந்த கோயில் சுற்றியுமே ஆறு இருக்கு. இந்த கோயிலுக்குள்ளே வந்து கேப்பெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி தலையில் ஆரஞ்சு கலரில் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் சிங்காக இருந்தால் அந்த தலையில் அந்த தலப்பா கட்டு மாதிரி ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது கட்டியிருந்தால் வந்து அலோவ் பண்ணுறாங்க. பட்டு கேப்பு அதெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ தலையை வந்து மூடி தான் இங்கே வந்து வரணுமாம்மா. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நான் வந்துட்டேன். முன்னாடி பாருங்கள் கோல்டன் டெம்பிள். இந்த மதத்தில் வந்து எதுக்கு இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு வந்து தலையில் கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த கலர் வேணால் கட்டலான் அப்படின்னு இல்லை. ஆரஞ்சு வந்து இந்த சிக்கிசம் அப்படின்ற இந்த கடவுளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு ஆடையாமா. அதனால் வந்து ஆரஞ்சு கலரில் வந்து கட்டுறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வேறு துணி இருந்தால் கூட தலையில் மறைச்சிட்டு போகலாம். பட் ஆனால் கோயிலுக்குள்ளே வரும்போது துணி இல்லாமல் வெறும் தலையாக வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மதத்தில் வந்து ஆரஞ்சு கலர் வந்து பயன்படுத்துகிறாங்க. நிறைய சிங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே போகிறாங்க. ஏன்னா தலையில் வந்து இந்த மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்க. அந்த மாதிரி இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் கேப்போ அடுத்தது வேறு எந்த மாதிரியான விஷயம் ஃபுல்லாக அந்த மாதிரிலாம் எதுவுமே போட்டு போகக்கூடாது. அதுதான் வந்து இந்த சிக்கிசம் மதத்தை வந்து பின்பற்றுறாங்க. ஸோ வாங்க நம்ம போக போக முன்னாடி போயிட்டே பேசலாம் வாங்க. இப்போ கொஞ்சம் குளிர் ஓகேன்ற மாதிரி இருக்குங்க. பட் ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பட் இங்கே மக்கள் வந்து குளிக்கிறாங்க இந்த ஆறில் வந்து. இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து அவ்வளோ நீட்னஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அவ்வளோ க்ளீனாக இருக்குது இந்த இடம் வந்து. இப்போ வந்து நான் இந்த கோயிலை சும்மா சுற்றிட்டு வேறு ஏதாச்சும் விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போக போக பார்க்கலாம். இங்கே வந்து எனி டைமும் ஃப்ரீ ஃபுட்டு வந்து அவைலபிளாக ப்ரொவைட் பண்ணுறாங்க எப்பயுமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம ஃப்ரீயாகவும் ஸ்டே பண்ணிக்கலாம். ஃப்ரீயாகனா அதாவது 1 டே ஆர் 2 டே, அதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த வேலையும் இருக்காது. 1 டே வேணால் ஸ்டே பண்ணிக்கலாம். இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது. இங்கே வந்து ஸ்டிக்கை அலோவ் பண்ணக்கூடாதாம்மா. ஸோ வாங்க அப்படியே கையில் எடுத்துக்கிட்டு ஸ்டிக்குனா செல்ஃப் ஸ்டிக்கு சொல்கிறேன்.
செல்ஃபி சொல்கிறாங்க. சரி வாங்க இதுக்குள்ளே போய் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாட்டு வேறு ஓடிட்டுருக்கு. காப்பி ரைட்ஸுக்குன்னு வருமான்ட்டு ஒரே பதட்டமாக இருக்குது. எனக்கு பஞ்சாபிலாம் தெரியாதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன எழுதியிருக்குன்னே தெரியல. ஏதோ ஒரு தலையை வெட்டி கையில் வச்ச மாதிரியே ஒரு ஃபோட்டோ. இதுதான் சிக்கிசமோட கடவுளா என்னன்னே தெரியலங்க எனக்கு. எல்லாரும் இதுக்குள்ளே தான் போகிறாங்க. இதுதாங்க இந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே தான் உள்ளே போகணும். பட் ஆனால் க்ரௌட் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். நல்லா ப்ராப்பராக ஃபைனலாக உள்ளே போயிட்டு வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி வாங்க அப்படியே வெளியில் போகலாம். இந்த இடம் பாருங்கள். நான் உள்ளே போயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு வந்தாச்சு. இந்த இடம் பாருங்கள். எல்லா பில்டிங்குமே சேம் ஒரே கலரில் அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி தான் காசிலையும் இருந்தது. எனக்கு இந்த இடத்த பார்க்கும்போது ஃபுல்லாகவுமே அப்படியே காசி ஃபீல் தாங்க வருது. நான் இங்கே வந்து சும்மா ஏதாச்சும் ஃபுட்டு இருக்குமா அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறதுக்காக வந்தேன். ஸோ இந்த இடம் பாருங்கள் ஒரே அட்ராக்டிவாக இருக்குது. பட் ஆனால் அந்த இடத்தோட இங்கே நல்லா க்ளீனாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த மெயின் பிளேஸில் மட்டும். உள்ள இன்டீரியலாக போனீங்கன்னா ரொம்ப குப்பை டேட்டி நிறையா குப்பை கூலை அந்த மாதிரி நிறைய அசுத்தமாக இருக்குது. பட் ஆனால் இந்த மெயின் சிட்டியில் வந்து நல்லா இருக்குது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு. சுற்றியுமே ஒரு சின்னதாக ஒரு தண்ணி தேங்கி அதான் குளம் நடுவில் வந்து கோயில் வச்சுருக்காங்க. அதனால் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு உள்ளே போயிட்டு வர்றதுக்கு. இங்கே வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். பரவாயில்ல, நீட்னஸாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஹலோ மக்களே, எல்லாமே முடிச்சுட்டு கரெக்டாக வந்து அம்ரிஸ்டர் கோல்டன் டெம்பிளுக்கு வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து 1:30 மணிக்கு வந்து வாகா பார்டர் போகிறேன். ஸோ இந்த வாகா பார்டர் வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் வரும். இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப போர் அடிக்குது. லேசாக பெயின் வேறு ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் நல்லா சூப்பராக சேல் பண்ணி விற்கிறாங்க. பார்க்கும்போதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒன்றும் காட்டுறேன், என்ன பாருங்கள். நான் எதுவுமே ட்ரை பண்ணல. என்னால் இப்போ தான் கொஞ்சம் உடம்பு சரியானதுனால என்னால் ட்ரை பண்ண முடியாது. என்ன காட்டுறேன், நீங்கள் வேணால் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த என்னன்னே தெரியல, ஏதோ வடை மாதிரி இருக்குது. ஏய் நேம் பையா, திஸ் நேம் டிக்கி, ஆலू टिक्की. ठीक है, ஆலு டிக்கியாமா என்னன்னு தெரியல. இதுதான் வந்து இந்த சிக்கிசம் மதத்தோட கடவுளுங்க. இது வந்து ஒரு மனுஷர் வடிவத்தில் தான் இருக்காங்க. டிக்கே, ஒரு மனுஷங்க மாதிரி தான் இருக்காங்க. பட் ஆனால்
சிக்கிசம் சொல்கிறாங்க. இவர் தான் வந்து இந்த காடுன்னு நினைக்கிறாரு இருக்காங்க பார்த்தீங்களா. எனக்கு வந்து சரியாக தெரியல. அடேங்கப்பா. இந்த இடத்துல வந்து செக்யூரிட்டி கார்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே வந்து எல்லாம் மற்ற ஊர்லெல்லாம் கம்பு அப்புறம் துப்பாக்கி இந்த மாதிரி ஆயுதங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கத்தி வச்சுருக்காங்க, வாள், இந்த வாளுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ராஜா காலத்துலலாம் போருக்கெல்லாம் பயன்படுத்துவாங்களா அந்த வாளை தான் வச்சுருக்காங்க. பட் அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் வந்து அதை தான் வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. எனக்கு சரியாக அதை பற்றி தெரியல, தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேணால் படித்து பார்க்குறேன். அந்த மாதிரி வாள்களும் இங்கே வந்து அதிகமாக கடையில் விற்கிறாங்க, அங்கேயே நான் பார்த்தேன். சரி வாங்க அப்படியே போக போக ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே மோடிஜியோட கண்ட்ரோலில் இருக்குங்க. எல்லாமே ஒரே கலரில் இருக்குது பாருங்கள் இந்த பில்டிங் எல்லாமே. இதே இப்போ வந்து கொண்டுட்டு வந்துருக்காங்க, நல்லா மெயின்டெனன்ஸ்லாம், இடமும் க்ளீனாக சுத்தமாக இருக்குது. இங்கே வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. ஈவினிங் டைமில் வந்தால் சூப்பராக இருக்குங்க இங்கெல்லாம். இந்த ஊரில் பாருங்கள் இட்லி ஏதோ மாவு சட்னின்னு நினச்சேன், இதுதான் மாவாம்மா. ஸோ ஹலோ மக்களே, இதோட இந்த ஒரு வீடியோ என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை வாகாபாட்டில் சந்திக்கிறேன். ஸோ see you bye from Sabari and peace guys. பாய் மக்களே, பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டுருங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆகுது. இங்கேருந்து வாகாபாட்டர் போயிட்டு அங்கேருந்து 4-5 மணிக்கு தான் கிட்டத்தட்ட கேட் ஓப்பன் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். see you bye from Sabari and peace.